ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பாபி ஃபிஷர் யுஎஸ் செஸ் சாம்பியன்ஷிப் 1963-64ல விளையாண்ட எல்லா கேமுமே வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. இதில நம்ம வந்து இப்ப ரவுண்ட் 1ல அவர் விளையாண்ட கேம் தான் பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில பாபி ஃபிஷர் விளையாண்ட எல்லா கேமுமே பார்த்தீங்கன்னா, நம்ம தனித்தனியா ஒரு ஒரு வீடியோ மேக் பண்ண போறோம். இப்ப வந்து ரவுண்ட் 1ல பாபி ஃபிஷர் வந்து பிளாக் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய ஆப்பனன்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எட்மர் மெட்னிஸ். இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்ப ஒயிட் வந்து இந்த இடத்துல E4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப ஃபிஷர் வந்து E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு. இப்ப நைட் F3, நைட் C6, இப்ப பிஷப் C4. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்டாலியன் கேம். இந்த இடத்துல ஃபிஷர் வந்து அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து C5ல போடுறாரு. இப்ப C3. ஸோ C3 ப்ளே பண்ணாலே எல்லாருக்கும் தெரியும். காமனா வந்து இந்த சென்டர் பானை வந்து புஷ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஃபிஷர் வந்து அவருடைய நைட்டை டெவலப் பண்றாரு. இப்ப வந்து சென்டர் பானை ஒயிட் வந்து புஷ் பண்றாரு. இப்ப பான் டேக்ஸ் பான், பான் டேக்ஸ் பானு. இப்ப இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்ப பிஷப் மூலியமா ஒரு செக் வருது. இந்த இடத்துல பிஷப் வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப், நைட் டெக்ஸ் பிஷப். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா நைட் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நைட் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒயிட் வந்து நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணா, சிம்பிளா பிளாக் வந்து இந்த சென்டர் பானை புஷ் பண்ணி இந்த பீஸை வந்து ரீகெயின் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல ஒயிட் வந்து இமீடியட்டா இந்த நைட்டை வந்து டேக் பண்ணல. ஒயிட் என்ன பண்றாருன்னா, சிம்பிளா அவருடைய குயினை வந்து வெளியில கொண்டு வராரு. ஸோ குயினை வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளா பானை வந்து புஷ் பண்றாரு. ஸோ என்னதான் இந்த நைட்டை வந்து 2 பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாலுமே, பிளாக்கால இந்த பீஸை வந்து ரீகெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணா நம்ம வந்து இந்த பான் மூலியமா இந்த பீஸை ரீகெயின் பண்ணிக்கலாம். இப்ப சிம்பிளா நைட் டெக்ஸ் நைட் நடக்குது. இந்த இடத்துல வந்து இமிடியேட்டா ஃபிஷர் வந்து இந்த பீஸை வந்து எடுக்கல. ஃபிஷர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிங்க வந்து சேஃப்டி பண்ணிக்கிறாரு. கேசல் பண்றாரு. இப்ப ஒயிட் வந்து ஆப்போசிட் சைடுல வந்து கேசல் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த நைட்டை வந்து பின் பண்றாரு. இப்ப வந்து இந்த பிஷப்ப வந்து சேஸ் பண்றாரு. இந்த இடத்துல சிம்பிளா பிஷப் டெக்ஸ் நைட்டு. இந்த இடத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, குயின் டெக்ஸ் பிஷப் தான் ப்ளே பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணோம்னா, நம்மளுடைய பான் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல டேமேஜ் ஆயிடும். ஓகேங்களா? பட் பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுக்கு வந்து பான் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லா இந்த கிங் சைட்ல வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஐசோலேட்டட் பான் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா இது ஒரு எண்ட் கேமா மாறுச்சுன்னா, பிளாக் வந்து ஈஸியா கேம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அண்ட் முக்கியமா ஒயிட் வந்து இந்த பானை வச்சு எடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ ஃபிஷர் என்ன பண்றாருன்னா, பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்றாரு. இந்த பானை வந்து ரீகேப்சர் பண்றதுக்கு குயின் இங்க தேவை. ஓகேங்களா? ஸோ இந்த பானை நீங்க ரீகேப்சர் பண்ணாம விட்டீங்கன்னா, பிளாக்கோடைய பான் வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஆயிடும். இந்த ஒரு ரீசனால குயினை இங்கேயே வச்சிருக்கிறாரு. இப்ப குயின் டெக்ஸ் பான் நடக்குது. இந்த இடத்துல இப்ப குயின் எடுத்துட்டு வராரு வெளியில ஃபிஷரு. ஸோ குயின் எடுத்துட்டு வந்து என்ன பண்றாருன்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்து குயினை இந்த F4 ஸ்கொயர்ல போட்டு இந்த வீக்கான பான்ஸ்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்னஸ் மாரி ஒண்ணு ஒயிட் சைடுல வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல இப்ப ஒயிட் என்ன பண்றாருன்னா, சிம்பிளா கிங்க வந்து சேவ் பண்ணிக்கிறாரு. அதாவது கிங் B1, இப்ப வந்து குயின் F4. ஸோ குயின் F4 மூலியமா இந்த பானுக்கு வந்து ஒரு அட்டாக்கு. இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, சென்டர் பானை வந்து புஷ் பண்றாரு. ஸோ இந்த சடனா இந்த சென்டர் பான் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஹோப் குடுக்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சென்டர் பான் வந்து பாசர் பானா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப இந்த நைட் அட்டாக்ல இருக்கிறதுனால, இப்ப நைட் E5, இப்ப சிம்பிளா குயின் டெக்ஸ் C7. ஸோ குயின் டெக்ஸ் C7 மூலியமா என்ன நடக்குதுன்னா, இந்த பானை வந்து எடுத்துக்கிறாரு. இப்ப இந்த பானை வந்து பிளாக்கால எடுக்க முடியாது. குயின் டெக்ஸ் F3யும் ப்ளே பண்ண முடியாது. நைட் டெக்ஸ் F3யும் ப்ளே பண்ண முடியாது. இந்த குயின் வந்து இந்த டயகனல கட் பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப சிம்பிளா ஃபிஷர் என்ன பண்றாருன்னா, ரூக் எடுத்துட்டு வந்து இந்த CH ஸ்கொயர்ல போட்டு குயினை வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ ஆக்சுவலா இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒயிட் வந்து இந்த B7ல இருக்கிற பானை வந்து டேக் பண்ணல. இந்த பானை சப்போஸ் டேக் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, ஃபிஷர் வந்து சிம்பிளா ரூக் B8 வந்து ப்ளே பண்ணுவாரு. ஃபர்தரா ஒயிட் வந்து இந்த இன்னொரு பானை டேக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நைட் C4 ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு த்ரெட் தரலாம். இப்ப நம்ம இந்த பானை புஷ் பண்ணி இந்த அட்டாக்க ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா குயின் டெக்ஸ் F3, இப்ப இந்த நைட்டுக்கு அட்டாக்கு. இப்ப திருப்பி குயின் வந்து D4 வந்து இந்த நைட்ட வந்து சேஃப்கார்ட் பண்ற மாரி இருக்கும். இப்ப நம்ம வந்து இந்த ரூக்கே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இந்த ரூக் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப குயின் டெக்ஸ் பான் மூலியமா செக் வரும். இப்ப ஒயிட்டுடைய கிங் வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்காரு பாருங்க. ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கான பலன் என்னன்னா, ஒயிட்டுடைய கிங் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கிறாரு. இந்த இடத்துல நீங்க வந்து சப்போஸ் கிங் எடுத்துட்டு வந்து C1ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரூக் B1 வந்து ப்ளே பண்ணலாம். சாரி, ரூக் B8. ஸோ ரூக் B8 மூலியமா நம்ம இந்த B1 ஸ்கொயர்ல வந்து செக்மேட் த்ரெட்டன் பண்ணலாம். நீங்க குயினை வச்சு காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, சிம்பிளா
திருப்பி வந்து நைட் A3 வரும். ஸோ நைட் A3 மூலியமா நம்ம வந்து திருப்பி C2 ஸ்கொயர்ல செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். இப்ப வந்து திருப்பி கிங் வந்து D2 வர மாரி இருக்கும். கிங் D2க்கு அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளா குயின் டெக்ஸ் D5 செக் வரும். ஸோ குயின் டெக்ஸ் D5 செக்குக்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல வந்து திருப்பி கிங் E3 வருவாரு. கிங் E3க்கு அப்புறமா நைட் C2 செக். ஸோ நைட் C2 மூலியமா நம்ம வந்து குயினையும் அட்டாக் பண்றோம். பட் நம்மளால குயினெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா பிளாக்கோடைய குயினும் இந்த இடத்துல வந்து அட்டாக்ல இருக்கு. இப்ப வந்து கிங் F4 வராருன்னா, இந்த இடத்துல சிம்பிளா G5 மூலியமா நம்ம வந்து செக் தரலாம். இந்த நைட்ட விட்டு கிங் எங்க போனாலும் இந்த நைட் வந்து போயிடுவாரு இல்லையா? ஸோ அதனால வந்து இந்த நைட்ட சேஃப்கார்ட் பண்ணணும்னா, நீங்க கிங் G3 ப்ளே பண்ணலாம். பட் கிங் G3க்கு அப்புறமா திருப்பி ரூக் B3 செக் இருக்கு. ஸோ ரூக் B3 செக்குக்கு அப்புறமா திருப்பி வந்து கிங் G2. ஸோ எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த நைட் வந்து போயிடும். ஸோ விட்ட பீஸையும் பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து திரும்ப எடுத்துப்பாரு. பான்ஸோட கலெக்ட் பண்ணிப்பாரு. ஒரு ரூக்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு நைட்டு பிளஸ் பான்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாருன்னா, இந்த இடத்துல பிளாக்குக்கு வந்து ஒரு நல்ல வின்னிங் சான்ஸ் ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீசன்னால தான் ஒயிட் வந்து இந்த B7 பான வந்து எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு B7 பான இப்ப எடுக்கல. என்ன பண்றாருன்னா, சிம்பிளா குயின் எடுத்துட்டு வந்து D3ல போறாரு. இதே டயகனல்ல வந்து ஒயிட் வந்து அவருடைய குயின வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறாரு. இப்ப ஃபிஷர் திருப்பி அதே ரூக்க வச்சு குயின் அட்டாக் பண்றாரு. இப்ப திருப்பி குயின் C7. இப்ப திருப்பி வந்து பொசிஷன் வந்து ரிப்பீட் ஆகுது. இப்ப திருப்பி குயின் வந்து D3 வராரு. இந்த இடத்துல ஃபிஷர் என்ன பண்றாருன்னா, அவருடைய Fல இருக்கிற ரூக் எடுத்துட்டு வந்து குயின் அட்டாக் பண்றாரு. இப்ப சிம்பிளா திருப்பி குயின் வந்து இந்த E7 ஸ்கொயருக்கு வந்துடுறாரு. குயின் E7க்கு அப்புறமா இப்ப நைட் டெக்ஸ் பான். ஏன்னா இப்ப குயின் வந்து இந்த டயகனல்ல இல்ல. இப்ப வந்து இந்த ஒரு பான வந்து ஃபிஷர் எடுத்துக்கிறாரு. இப்ப 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, பான்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. பட் ஒயிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பான் ஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் சென்டர்லயும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பான் வந்து கொஞ்சம் ஓவர் புஷ் ஆயிருக்கு. பட் கொஞ்சம் ஏமாந்தாலும் இந்த பான் வந்து கன்வெர்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த பான் ப்ரொமோட் ஆகுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பிளாக் கொஞ்சம் தப்பா ப்ளே பண்ணா. ஓகேங்களா? இந்த இடத்துல பாபி ஃபிஷருடைய மோட்டிவ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பீஸ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எண்ட் கேம்க்குள்ள போணும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ஒயிட்டுக்கு வந்து இந்த இடத்துல பான் ஸ்ட்ரக்சர் வந்து டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராங்கான 3 கனெக்டட் பான்ஸ வச்சு நம்ம வந்து கேம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல இப்ப கேம்ல என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா இந்த பான வந்து இப்ப ஃபர்தரா புஷ் பண்றாரு. ஸோ இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒயிட்டோடைய மோட்டிவ் ரொம்ப கிளியரா இருக்கு. ஸோ அவர் சைட்ல வந்து என்னதான் பான்ஸ் டேமேஜா இருந்தாலும், இந்த ஒரு பான வச்சு அவர் வந்து கவுண்டர் ப்ளே குடுக்க போறாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபிஷர் என்ன பண்றாருன்னா, நைட் E5 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ இப்ப இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன பார்த்தீங்கன்னா, குயின் வந்து இந்த நைட்ட சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஃபிஷர் நைட் E5 ப்ளே பண்ணி அந்த ஒரு டிஃபென்ஸ வந்து தடுக்கிறாரு. இப்ப ஒயிட்டுடைய நைட்டுக்கு இதனால ஒரு அட்டாக் வருது. அண்ட் டைரக்ட்டாவே பார்த்தீங்கன்னா, கிங் மூலியமா ஒரு செக் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீசன்னால இந்த நைட்ட சேஃப்கார்ட் பண்றதுக்காக ஒயிட் என்ன பண்றாருன்னா, அவருடைய இன்னொரு ரூக்க வந்து கொண்டு வராரு. ஸோ இன்னொரு ரூக்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப ஃபிஷர் சிம்பிளா என்ன பண்றாருன்னா, அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து இந்த குயின வந்து சேஸ் பண்றாரு. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஃபிஷர் வந்து அவருடைய ரூக்ஸ வச்சு ஒயிட்டுடைய குயின வந்து டோட்டலா வந்து சேஸ் பண்றாரு. அண்ட் இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச வந்து ஃபோர்ஸ் பண்றாரு. குயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஓடுறதுக்கு பெருசா இடம் கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் குயின வந்து ஒயிட் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். ஸோ குயின எக்ஸ்சேஞ்ச் பண்ணா, இந்த டேமேஜ்டு பான் ஸ்ட்ரக்சர வந்து அட்வான்டேஜா யூஸ் பண்ணி ஃபிஷர் வந்து கேம ஃபினிஷ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் இருக்கு. பட் ஆக்சுவலா அந்த மூவ் வந்து கேம்ல வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அது என்ன மூவ்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நம்ம வந்து ரூக் D5 வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ ரூக் D5 மூலியமா இந்த இடத்துல வந்து குயின வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல சப்போஸ் ஃபிஷர் வந்து இந்த குயின எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் பிளாக் இந்த இடத்துல இந்த குயின எடுத்திருந்தா, நம்ம வந்து பான் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ பான் டெக்ஸ் ரூக் மூலியமா பாருங்க, இப்ப நெக்ஸ்ட் ரூக் வந்து இந்த D8 ஸ்கொயருக்கு வரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த பான் பார்த்தீங்கன்னா, இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய த்ரெட். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இத பிளாக் வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும். இத பிளாக் ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நைட் C6 ப்ளே பண்ணலாம். நைட் C6 ப்ளே பண்ணி இந்த D8 ஸ்கொயர வந்து ஹிட் பண்ணலாம். பட் ஃபர்தரா திருப்பி ஒயிட்க்கு இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் D6. ஸோ நைட் D6 மூலியமா இப்ப இந்த பான் ப்ரொமோட் ஆகுற ஸ்கொயருக்கு பாருங்க, ரூக்கு, நைட் 2 பேரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பிளாக்குக்கு வேற வழியே கிடையாது. இந்த ப்ரொமோட் ஆக போற பான வந்து எடுத்தே ஆகணும். இந்த பான் எடுத்ததுக்கு அப்புறமா நைட் டெக்ஸ் ரூக். ஸோ நைட் டெக்ஸ் ரூக் அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த நைட் வந்து இந்த நைட் எடுக்கலாம், இந்த ரூக் எடுக்கலாம். பட் ஆக்சுவலா இந்த கேம்ல எடுக்க முடியாது. இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல நீங்க இந்த ரூக் எடுத்தீங்கன்னா, இது வந்து ஒரு செக்மேட்ல போய் முடிஞ்சிரும்.
இல்லை நீங்கள் இந்த நைட் எடுத்தீங்கனாலும் இது வந்து ஒரு செக்மேட்டில் போய் முடிஞ்சிரும். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒயிட்டுக்கு தான் வந்து வின்னிங் பொசிஷன். பட் இந்த ஒரு வின்னிங் சீக்வன்ஸை வந்து ஒயிட் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இந்த ரூக் D5 மூவை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஃபன்னியான லைன் இருக்கு. பட் இந்த ஒரு லைனை வந்து பாபி ஃபிஷருக்கு எதிராக உங்களால் ப்ளே பண்ண முடியாது, கண்டுபிடிச்சிருவாரு ரொம்ப சுலபமாக. அது என்ன லைன் பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த D3 ஸ்கொயரில் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து ஒரு ஃப்ரீ ரூக்கை விடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த ஒரு ஃப்ரீ ரூக்கை வந்து ஒயிட் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து மேட் இன் 2 சிம்பிளாக ரூக் மூலிமா ஒரு செக்கு, நீங்கள் ரூக்கை வச்சு தான் டேக் பண்ணி ஆகணும். திருப்பி குயின் மூலிமா ஒரு செக்கு. இந்த இடத்துல இது வந்து ஒரு சூப்பரான செக்மேட்டும் கூட. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து குயின் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணக்கூடாது. இந்த இடத்துல கரெக்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட் எடுக்கிறது தான் கரெக்டான மூவ். திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட் தான் வந்து வின்னிங். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூக் D5 வந்து ஒரு பிரில்லியண்ட்டான மூவ். ஒயிட் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த G5 ஸ்கொயரில் போட்டார். இந்த இடத்துல ஃபிஷர் வந்து குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ ஃபிஷர் நினச்சபடியே பார்த்தீங்கன்னா அவருடைய குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ வந்து இந்த நைட்டுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் தராரு. அண்ட் கிங்குக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்குது. இப்போ இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கு இல்லையா, ஸோ இந்த நைட் வந்து மூவ் ஆகணும். இப்போ இந்த நைட்டை வந்து திருப்பி வந்து ஷஃபிள் பண்ணுறாரு. அண்ட் நைட் G6. இப்போ பார்த்தீங்கன்னா ரூக் எடுத்துகிட்டு வராரு. ரூக் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. இந்த இடத்துல ரூக் எக்ஸ்சேஞ்சும் நடக்குது. இப்போ வந்து சிம்பிளாக இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து ரூக் C7 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஒயிட்டோடைய இந்த D6 பான் பார்த்தீங்கன்னா ஓவர் புஷ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து கிங் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம கிங்கை கொண்டு வந்து இந்த பானை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா, இப்போ வந்து நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த ரூக்கை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாரு. இப்போ கிங் வந்து ஆக்டிவாக கொண்டு வராரு ஒயிட்டு. இப்போ வந்து கிங் F7. இப்போ சிம்பிளாக கிங் வந்து C3 வராரு. இப்போ கிங் E6. இந்த இடத்துல வந்து இந்த ரூக்கை வச்சு நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக நைட் வந்து திருப்பி இந்த G6 ஸ்கொயர் போயிடுறாரு. இப்போ கிங் வந்து சென்டர் ஆஃப் த போர்டு வந்துட்டார் ஒயிட்டோடைய கிங். ஓகேங்களா, இப்போ வந்து H6. இப்போ வந்து ரூக் மூலிமா ஒரு செக் வருது. இப்போ இந்த ரூக்குக்கு வந்து அட்டாக் வருது. இப்போ பாருங்கள் ரூக் வந்து திருப்பி இந்த C5க்கே வந்துட்டார். இப்போ வந்து நைட் வந்து F4 வராரு. இந்த இடத்துல இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த 3 பான்ஸ் வந்து பிளாக்குக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ G6க்கு அப்புறமா ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த H பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. பட் சிம்பிளாக ஃபிஷர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய F பானை புஷ் பண்ணி ஒயிட்டோடைய நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து இப்போ கிங்குக்கு வந்து செக் வருது. ஸோ செக்குக்கு அப்புறமா திருப்பி கிங் வந்து இந்த E6 ஸ்கொயருக்கு வராரு. இப்போ இந்த நைட்டுக்கு வந்து அட்டாக் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. ரூக் டேக்ஸ் ரூக்கு, கிங் டேக்ஸ் ரூக்கு. இப்போ இந்த நைட்டுக்கு அட்டாக் இருக்கிறதுனால நைட் வந்து இப்போ விலகி போகிறாரு. இப்போ பான்ஸோடைய ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இப்போ ஃபிஷர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கிங்கை வச்சு இந்த பானை எடுத்துக்கிறாரு. இப்போ வந்து ஃபிஷருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பான் இருக்குது. ப்ளஸ் ஃபிஷருடைய பான் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட்டுடைய பான் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே டேமேஜ் ஆச்சு இல்லையா, ஸோ அதை வச்சே ஃபிஷர் வந்து இந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறாரு. ஸோ இந்த கேம் இப்போ எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து நைட் B5 செக்கு, கிங் D7. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த பானை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கஷ்டம் கிடையாது பிளாக்குக்கு. ஏன்னா இந்த 2 பான்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக நைட் வந்து G2 வராரு. இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இந்த பானை புஷ் பண்ணி திருப்பி நம்ம பிளாக்கோடைய பான் ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கலாம். பட் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த பான் எடுத்துகிட்டு இந்த பான் வந்து ப்ரமோட் ஆகிடுவார். ஓகேங்களா, இந்த பானை சப்போஸ் நீங்கள் தடுக்கணும்னு நினச்சி உங்களுடைய கிங்கையும் கொண்டு வந்தீங்கன்னா அது கஷ்டமான விஷயந்தான். இப்போ தற்சமயத்துக்கு பாருங்கள் கிங் E3 அண்ட் கிங் இந்த E4 ஸ்கொயராலையும் பார்த்தீங்கன்னா கிங்கால் வர முடியாது. ஸோ கிங் இப்படி தான் வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பான் வந்து இப்படி ப்ரொமோட் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்களேன். கிங் இங்கே வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து F1 வராருன்னா இந்த இடத்துல நம்ம வந்து நைட் E1 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த நைட் எடுக்க முடியாது. எடுத்திங்கன்னா பான் வந்து ப்ரொமோட் ஆகிடுவார். ஸோ இந்த ஒரு ரீசனால் நீங்கள் வந்து கிங் G1 ப்ளே பண்ணி இந்த பானை தான் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சிம்பிளாக என்ன நடக்கும்னா இந்த இடத்துல வந்து நைட் D3 வந்து ப்ளே பண்ணி இந்த 2 பான்ஸை வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த பானை புஷ் பண்ணி கிங்கை டீவியேட் பண்ணி நம்ம 2 பானில் ஒரு பானை கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு பான் பாசர் பான் இருக்குது. அண்ட் பின்னாடி ஒரு பான் இருக்குது. ஸோ இப்போ ஒயிட்டோடைய நைட் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இங்கே இருக்கிறார். ஸோ அவர் கேமுக்குள்ளே வரணுன்னா கொஞ்சம் டெம்போ வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால தான் பார்த்தீங்கன்னா நைட் G2க்கு அப்புறமா இந்த பானை வந்து ஃபர்தராக புஷ் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கிங்கை வந்து கொண்டு வந்து இந்த பான்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ வந்து நைட் எக்ஸ் H4 க்கு அப்புறமா இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல
கிங்கை வந்து திருப்பி கொண்டு வராரு பக்கத்தில், நைட்டுக்கு பக்கத்தில். இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக பானை புஷ் பண்ணி கிங்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த பானை எடுக்க முடியாது, நைட் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி கிங் G3, இப்போ நைட் G6, இந்த இடத்துல இப்போ A4 புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து பான் மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒயிட்டால் வந்து பெருசாக வின் பண்ண முடியாது. இப்போ F4 செக் வருது, ஏன்னா இந்த பான்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து கிங் G2, இந்த இடத்துல G4 வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ இந்த நைட்டை வந்து கேம்குள்ளே கொண்டு வர பார்க்குறாரு. நைட் B5, நைட் E5, இப்போ சிம்பிளாக நைட் C3, கிங் E6. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பானெல்லாம் ஃபர்தராக புஷ் பண்ண முடியாது. இந்த பான் வந்து தடுத்துட்டு இருக்காரு. நீங்கள் வேணும்னா இந்த பானை புஷ் பண்ணி இந்த பானை எடுத்துகிட்டு வரலாம். பட் அதுக்கான டைம் இப்போ கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்ன நடக்கும்னா இந்த பானை வந்து B4க்கு புஷ் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக நைட் வந்து இப்போ கரெக்டாக C6 வந்துடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் இந்த பானை புஷ் பண்ணிங்கன்னா பான் டெக்ஸ் பான் திருப்பி பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிங்கன்னா நைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த A5 ஸ்கொயரை வந்து ஹிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த சின்ன கவுண்டர் பிளேவை கூட இப்போ பாபி ஃபிஷர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா F3 ப்ளே பண்ணுறாரு. இப்போ வந்து H5. ஸோ H5 மூலிமா இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ ஒயிட் வந்து B5 ப்ளே பண்ணுறாரு. B5க்கு அப்புறமா நைட் வந்து திருப்பி இந்த சென்டர் ஆஃப் த போர்டு வந்துடுறாரு. ஸோ இப்போ B5 ப்ளே பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நீங்கள் வந்து இந்த A5 ப்ளே பண்ணிங்கன்னா இந்த பானை எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பானை உங்களால் பாசர் பண்ண ஆக்க முடியாது, ஏன்னா நைட் பக்கத்துலேயே இருக்கிறாரு. இப்போ கேமில் என்ன நடக்குதுன்னா சிம்பிளாக வந்து இந்த பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ H டெக்ஸ் G4க்கு அப்புறமா இப்போ வந்து இங்கே கிங்குக்கு முன்னாடி 2 பாசர் பான் இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக ஒயிட்டால் சமாளிக்க முடியாது. இப்போ நைட் D3 செக் வருது. இப்போ கிங் G2, நைட் C5, இந்த இடத்துல கிங் F1, கிங் F5. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா கிங் G2, கிங் E5, இந்த இடத்துல கிங் F2. இப்போ நைட் D3 செக் வருது. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா கிங் E2 வராரு. இப்போ G3. ஸோ இந்த பானை வந்து இப்போ ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஃபிஷர். இப்போ வந்து கிங் வந்து F3 வராரு. இப்போ நைட் E1 செக் வருது. நைட் E1 செக் மூலிமா பாருங்கள், நைட் வந்து முக்கியமாக இந்த G2 ஸ்கொயரை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் கிங் எடுத்துகிட்டும் ரொம்ப தூரம் போக முடியாது, பான் வந்து ப்ரொமோட் ஆகிடும். இந்த இடத்துல கிங் E2, G2. ஸோ G2க்கு அப்புறமா பாருங்கள், இப்போ வந்து கிங் F2 வராரு. இந்த இடத்துல இந்த பானை வந்து இப்போ புஷ் பண்ணுறாரு பாருங்கள். உங்களால் இந்த நைட்டையும் எடுக்க முடியாது, ஏன்னா இந்த பான் வந்து ப்ரொமோட் ஆகிடுவார். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ஃபிஷர் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு கேம். ஸோ இந்த கேம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே பான் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனதுக்கப்புறமா அதை ஒரு எண்ட் கேம் வரைக்கும் கொண்டு வந்து ஃபிஷர் எப்படி வந்து இந்த கேம் வந்து ஸ்க்வீஸ் பண்ணாருன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் நடுவில் வந்து ஒயிட் வந்து ஒரு பிரில்லியண்ட்டான அந்த ரூக் D5 மூவ் வந்து மிஸ் பண்ணார். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரூக் D5 கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஃபிஷருக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷனில் அந்த மாதிரியான ஒரு மூவ் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ ஃபிஷருடைய ஃபஸ்ட்டு கேம் வின் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கப்புறமா வர அடுத்தடுத்த கேமையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் தனித்தனி வீடியோ போடுவோம். இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.